1.04 lakh rupees வந்து ஸ்டார்ட் ஆகிற டிவிஎஸ் ஆர்பிட்டார் இந்த ஸ்கூட்டருக்கு உண்டான ஸ்பெக் ரிவ்யூ, அதுக்கப்புறம் இதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை பற்றி எல்லாமே நான் வந்து நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். இப்போ இதை வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் சிட்டி டிரைவ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இதோட கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் வந்து எப்படி இருக்குது அதை பற்றி எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த பைக்கோட எர்கனாமிக்கல் பொசிஷன் இருக்குல்ல, அந்த போஸ்டர் நீங்கள் உட்காந்துட்டு இருக்க அந்த விதம், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபியாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல அப்ரைட்டான ஒரு ஹேண்டில் பார் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறதுனால இந்த பைக்கை நல்ல அஜயிலாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரைவ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டுமே வந்து நல்ல வெல் பேலன்ஸ்டாக நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரைட் குவாலிட்டி ப்ளஸ் எர்கனாமிக்ஸ் டாப் நாச்சில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நமக்கு வந்து கிடைக்குது. 2 மோடு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த மோடு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிட்டி அண்ட் ஈகோ மோட். ஈகோ மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேஷன் புல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். சிட்டி மோடில் ஒரு நார்மல் ரீஜென்ரேஷன் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ரீஜென்ரேஷனுக்கு இண்டிகேட்டர்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் அலர்ட் ஃபங்க்ஷனாலிட்டி, எஸ்எம்எஸ் ஃபங்க்ஷனாலிட்டி அதெல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கிடைச்சிரும். டிவிஎஸ் ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து அந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து கிடைச்சிரும். இல்லை கம்ஃபியான ஒரு பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் இதில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான செட்டப் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரூஸ் வந்து ரெடி ஆயிரும். ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க. 27 போயிட்டு இந்த பட்டன் நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். திருப்பி ப்ரெஸ் பண்ணால் லைக் ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணால் க்ரூஸ் ரெடின்னு காட்டுது. செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணால் எந்த ஸ்பீடில் இருக்கோ அந்த ஸ்பீடில் வந்து நம்மளுக்கு க்ரூஸ் செட் ஆயிடுச்சு. இப்போ 2021 க்ரூஸ் செட் ஆகி ஸ்மூத்தாக பைக் வந்து நம்மளுக்கு போயிட்டுருக்கோம். கன்சோல்ஸ் பற்றி பார்க்க போனால் இங்கே பார்க் அசிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிவிஎஸோட அந்த பார்க் அசிஸ்ட் மோடுக்கான பட்டன், சிட்டி அண்ட் ஈகோ மோடுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைபீம் லோபிங்கான ஸ்விட்ச், இண்டிகேட்டருக்கான ஸ்விட்ச், அதுக்கப்புறம் ஹார்ன் ஸ்விட்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே இங்கே நல்ல கம்ஃபியான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. 650 வாட்ஸ் சார்ஜிங் சாக்கெட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கான இடம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைட் மிரர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா உலகமே தெரியுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வைசர் நம்மளுக்கு இது விண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குதான்னு பார்த்தா ஆமாம், லைட்டாக விண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கும் போது மட்டும் தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஆப்போசிட்டில் எதிர்காற்று ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா இந்த பைக்கோட ஸ்பீடே வந்து பார்த்தீங்கன்னா 68 km/h தான் டாப் ஸ்பீடு. அதை நம்ம வந்து ஷார்ட்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணியிருப்போம். அதை நான் வந்து போட்டிருக்கேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ரேஞ்சுமே ஒரு சில நம்மளோட டெஸ்டிங் நாம்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் டிவிஎஸ் ஆர்பிட்டார் பிளேலிஸ்ட்டில் அது வந்து போட்டிருக்கேன் எல்லாமே. ரைட் குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர் வெயிட்னால செம்மையாக இருக்குது. யூட்டர்ன் எடுக்கும் போதெல்லாம் வித் பில்லியனோட நீங்கள் வந்து ஸ்ட்ரகிளே பண்ண தேவையில்லை. அந்த மாதிரியான ஒரு நம்பர்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் கம்ஃபியாக வந்து இருக்குது. மேபி இதை டெவலப் பண்ணி இந்த இடத்துல ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு டிஎஃப்டி ஸ்க்ரீனு பெரிய பேட்டரியோட அடுத்தடுத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3.1 kWh பேட்டரி இதில் வந்து கிடைக்கும். 158 km ஆஃப் ரேஞ்ச் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பண்ணபடி பார்த்தீங்கன்னா 95 100 வரைக்கும் ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் இது வந்து பில்லியனோட உங்களுக்கு ஒரு நார்மல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி இல்லாமல் ஒரு நார்மல் ஸ்கூட்டரை நீங்கள் என்ன ஸ்பீடில் ஓட்டிங்களோ அந்த ஸ்பீடில் ஓட்டிங்களோ உங்களுக்கு அந்த ரேஞ்சு உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும். எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்குமே நல்லா பஞ்சராக வந்துருக்குது பாருங்கள். ஸ்பீடு வந்து உங்களுக்கு அந்த இனிஷியல் ஃப்ரம் ஸ்டாண்ட் ஸ்டில்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல புல் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு புல் கம்ப்ளீட்டாக லீனியர் ஆகிடுது. 68 km/h வரைக்கும் இந்த பைக் வந்து நம்மளுக்கு ஸ்பீட் பண்ணோம். ரீஜென்ரேஷன் சிட்டி மோடில் அந்தளவுக்கு பவராக இல்லை. இப்போ ஈகோவில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பவராக ரீஜன் ஆகும். ஈகோவில் போட்டோன்னா நல்லா பவராக நமக்கு வந்து ரீஜன் ஆகும். ஒரு 8 km வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்லோ ஆகிட்டு அப்படியே ஸ்லோவாக ரீஜன் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிடும். ஹில் ஹோல்ட் கண்ட்ரோலும் நான் வந்து டெஸ்ட் பண்ணி என்னோட ஷார்ட் ஸ்பீடில் போட்டிருப்பேன். அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். சஸ்பென்ஷன், எந்த சஸ்பென்ஷன் நாய்ஸுமே இந்த அண்டர்லேட்டட் ரோட்ஸில் நமக்கு வந்து கேட்கல. சஸ்பென்ஷனுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூட்டியில் எந்த அளவுக்கு ப்ரீமியம் சஸ்பென்ஷன் இருக்குமோ அந்தளவுக்கு ப்ரீமியம் சஸ்பென்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் அந்த 40-50 km அந்த கான்கிரீட் ரோடு ரொம்ப அண்டர்லேஷனாக இருந்துச்சு. அந்த ரோட்டில் போகும்போது நிறைய திங்ஸ் அந்த சஸ்பென்ஷன் வந்து டேக்கிள் பண்ணிக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக், ரியரில் வந்து அந்த கன்வென்ஷனல் ஸ்ப்ரிங் டைப் சஸ்பென்ஷன் தான் நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க.